அப்ப நம்மள வெறுத்த தள்ளலையா? வேணாம்ப்பா, எங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். அம்மா, ஏமா திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்றீங்க? பொண்டாட்டிய நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற, அவளை கேட்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற. உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுப்பா. கட்டின பொண்டாட்டியா வளர்த்த அம்மாவான்னு யோசிக்கிறல்ல, இதுவே உன் பெத்த அம்மாவா இருந்தா யோசிச்சிருக்க மாட்டேல்ல. அம்மா, என்னம்மா இப்படி தினம் தினம் பட்டிமன்றம் வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அதனாலதான்ப்பா நான் இங்க இருக்க மாட்டேன்றேன். நானும் என் பொண்ணும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நீ வா ஸ்ருதி. அம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாது. வெளியே போக வேண்டியவங்க உள்ள இருக்காங்க. அம்மா, நீங்க எதுக்கு வெளியே போறீங்க? டேய் சரவணா, என்னடா பேசுற? அப்பா, உங்க மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அத நீங்களா காப்பாத்திக்கங்க. சரவணா, அப்பா, இந்த விஷயத்துல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காதாமா. உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் இருக்க வேணாம். நீயா வெளியில போயிரு. இதுவே நீ என்ன கழுத்தை பிடிச்சு தள்ள மாதிரிதான் சரவணா. இதுக்கப்புறம் நீ என்ன தனியா வர கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா? எப்ப நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்னு நினைச்சியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன் சரவணா. இப்ப நான் நடப்போனமா வெளியே போறேன். பரவாயில்ல சரவணா, உனக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நானே வெளியே போறேன்.